ஹாய் மச்சீஸ், நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 15 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்க. அப்போதான் நம்ம டே 15 எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா புரியும். இன்னொன்று ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, டே 15 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், ஆட்டோக்கு போகிறதுக்கு முன்னால் சரி ஆயில் இருக்கான்னு செக் பண்ணனா, செக் பண்ணி பார்த்தா சுத்தமாக ஆயிலே இல்லை. சரி ஆயில் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தா கடையே மூடிட்டு இருக்கு. ஸோ சேட். அதுக்கப்புறம் அங்கேருந்து மெக்கானிக் ஷாப் கடையில் வந்துட்டு அண்ணா கிட்ட கேட்டேன்னா எங்கன்னா கடை திறந்துருக்குமா இப்போன்ட்டு. 10 மணி தான்ப்பா திறக்கும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் எங்கள் ஏரியாவுக்கு வந்தேன்னா, ஹாய் மச்சீஸ், நம்மளுக்கு அந்த ஆங்கிள் ரெடி பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டும் வெல்டிங் பண்ணுறானா, ஸோ அவங்க வீட்டில் விளாடணுமா அதான் பேசிட்டு இருந்தேன். மச்சி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கான். அவன் பண்ணி கொடுத்தோம்னே அதை எப்படி பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே போய் பாட்டை ரெடி பண்ணோம், வாங்க பாட்டை ரெடி பண்ணலாம். அப்புறம் இங்கே வந்தால் அண்ணா அப்போ தான் கடையே திறந்துன்னு இருந்தாரா, அங்கே போய் நம்ம ஐட்டம்லாம் சொல்லி ஐட்டம்லாம் வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் கேரேஜ் அண்ணா கிட்ட வந்து எல்லாம் கொடுத்து நம்ம ஆட்டோ ரெடி பண்ணின்னு அங்கேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தேன் சாப்பிட்டு போகலான்னு. டிவி போட்டால் டிவியில் கரன்சி காலி. அதுக்கப்புறம் டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பிக்கப் வந்துச்சா, அவங்கள கூட்டின்னு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்கூல்கிட்ட ஒரு பிக்கப் இருந்துச்சு, அவங்கள கூட்டின்னு வந்து வீட்டுக்கிட்ட விட்டேன்னா மறுபடியும் ஏசியா கிட்ட ட்ராப் பண்ண அப்படின்னாங்களா, மறுபடியும் அவங்கள கூட்டின்னு வந்து ஏசியா கிட்ட விட்டு பங்குக்கு வந்து ஒரு 310 கேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் சித்தி ஃபோன் பண்ணாங்களா, எங்கள் சித்தியை கூட்டின்னு போய் மெஜஸ்டிக்கில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பிரதரை பிக்கப் பண்ணி கூட்டின்னு போயின்னு இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போலீஸ்கார் பிடிச்சிட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட டிஎல்லாம் இருந்தாலும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா எங்கள் மம்மி போண்டா செஞ்சுருந்தாங்களா, சாப்பிட்டு ஓகே மச்சி, நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் நம்ம டே 15 எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னா, நம்ம நேற்று earn பண்ணியிருந்த விட இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் earn பண்ணியிருக்கோம். இன்னொன்று நம்ம மார்னிங் எழுந்து ஆட்டோ வர ரிப்பேர் ஆகி கொஞ்சம் மக்கள் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால தான் கொஞ்சம் கம்மியாக earn பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 740 rupees earn பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஓலா யூஸ் பண்ணி எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 470 rupees earn பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம earn பண்ணியிருந்தனாவோ 740 rupees, ஆனால் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ தெரியுமா? 2000 rupees. என்னென்ன ஆச்சு தெரியுமா? நம்மளுக்கு ஆட்டோக்கு ஐட்டம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு லேபர் சார்ஜ் அதுக்கே 1200 சம்திங் ஆயிடுச்சு. ரீசார்ஜ் வர காலி ஆயிடுச்சு டிவி இது. ஸோ ரீசார்ஜ் பண்ணியிருந்து நம்ம நேற்றுக்கு நம்ம ஆட்டோவுக்கு கேஸ் போட வச்சிருந்து இது எல்லாமே சேர்த்தே நேற்று 2000 rupees. ஆனால் நம்ம earn பண்ணியிருந்து 740 rupees. இதெல்லாம் நடக்கும்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும், ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சேலஞ்சுனா ஒரு சுவாரஸ்யம் அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். சும்மா எடுத்தோம்னே ஒரு கோடி சம்பாதிச்சிட்டேன்னா அதில் என்ன கிக் இருக்குது? 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், கையில் ஒரு ரூபாய் இல்லாமல் எதுனா earn பண்ணோம், earn பண்ண வச்சு எதுனா இன்வெஸ்ட் பண்ணோம், இன்வெஸ்ட் பண்ணியிருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகும், ஒரு வாட்டி லாஸ் கூட ஆகலாம். அதையும் நம்ம பீட் பண்ணி அத்தையும் அச்சு சைடில் உட்கார வச்சு மறுபடியும் கஷ்டப்பட்டு earn பண்ணி அதை நம்ம ப்ராஃபிட் பண்ணி ஒரு கோடி நம்ம கண்டிப்பாக சம்பாதிக்கணுன்ட்டு எனக்கு தோணுது. அடுத்த வருஷம் 2027 June 16 நம்மக்கிட்ட ஒரு கோடி இருக்கா இல்லையான்னு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஓகே, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்ட் நம்ம போடுறது நம்ம கடமை, நடக்கிறதும் நடக்காததும் அது அப்புறமா பார்க்கலாம். வின் ஆர் லூஸ், பட் நம்ம ஒரு கோடி earn பண்ணி வின் பண்ணுறோமோ இல்லை நம்ம அதில் கம்மி earn பண்ணி லூஸ் பண்ணுறோமோ அது செகண்டரி. ஆனால் நம்ம அந்த 365 நாளும் நம்ம அந்த ஒரு கோடி சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டோமா இல்லையா, நம்ம அதுக்காக எஃபெக்ட் போட்டோமா இல்லைன்றது தான் மேட்ரு. நான் எஃபெக்ட் போடுவேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம், ஆச்சுன்னா ஒரு கோடி சம்பாதிக்கிறோம் இல்லை அதுக்கு மேலே சம்பாதிக்கிறோம். அது கீழே அனுப்ப என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சம்பாதிக்க ட்ரை பண்ண மாட்டேன். ஓகே, என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் இருக்க கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.